ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம கிராணி ரீமேக்கோட மொபைல் வெர்ஷன் தான் ப்ளே பண்ண போகிறோம். பட் இந்த கேமோட பேர் பார்த்திங்கன்னா கிராணி இல்லை, கிராப்பி ரீமேக்கு. ஸோ காப்பி ரைட் வந்துடக்கூடாதுன்னு இப்படி ஒரு பேரை வச்சுருப்பாங்க போல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கேமில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு எஸ்கேப் தான் இருக்குது, மெயின் டோர் எஸ்கேப்பு. சரி, இப்போ கிராணி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் கராஜில் தான் ஸ்பான் ஆகும். ஆனால் இந்த கேமில் கராஜே இல்லை, அதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே தான் ஸ்பான் ஆகும். சரி கிளவி இல்லை, இப்போ நம்ம மேலே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். சரிங்க, சைடில் இருக்க பட்டன் அமுக்குனா தான் க்ரௌச்சே பண்ணுறியா? ஓகே, நான் கூட அதை ஜம்ப் பண்ணுற பட்டன் நினச்சேன். சரி, நான் பெல்லை வேறு அடிச்சு விட்டேன்னா இதில் ஏதாவது இருக்கா? ஆமாங்க, பேர்லாக்கி இருக்குது. சரி, இப்போ கிளவி மேலே வருமா? நம்ம இந்த சைடு கூட கீழே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதை வேற தள்ளி விடணுமா? ஓகே, தள்ளி விட்டால் இப்போ கிளவி திரும்ப பாத்ரூமுக்கு வருமே. பரவாயில்ல, நம்ம சவுண்டை போட்டு திரும்ப கூப்பிட்டுக்கலாம். ஓகே, வருதா இல்லையா? சரி, இந்த சைடு வரல அப்படின்னா நிச்சயம் கீழே தான் வரும். ஆகா, டார்ச்செல்லாம் இருக்குங்க. அப்படின்னா கிளவி வந்தோடனே சொட்ட மண்டையிலே லைட் அடிப்போமா? ஓகே, கிளவி வந்துடுச்சு. ஆனால் என்ன, இந்த கேமில் தான் சொட்ட மண்டையே இருக்காது. சரி, முதல்ல என்னடா மூஞ்சுது? முன்னாடி 2 சிவப்பு கலர் கண்ணு, பின்னாடி ஒரு கொண்டை, இதில் என்னமோ முடி. சரி, கண்ணும் தெரிய மாட்டேது, மேலே தான் உட்காந்துருக்கேன். இதே சாதா கிராணினா பின்னாடி போனாலே அடிக்கும். ஓகே, காதும் கேட்க மாட்டேது. இங்கே பாருங்கள், பெல் அடித்தாதான் வருது, மற்றபடி எந்த பொருளை போட்டாலும் காது கேட்க மாட்டேது. சரி, இந்த கீயை போடுவோம். இந்த கீயை போட்டாவது வருதான்னு பார்ப்போம். ஓகே, வந்துருச்சா இல்லையா? எவ்வளோ நேரம் ஆகுது? சரிங்க, ஒரு வழியாக வந்துருச்சு. இப்போ நம்ம கீழே போய் பேர்லாக்கை திறந்து விட்ருவோம். ஓகே, அது மேலே தான் இருக்கும், எப்படியோ வர்றதுக்கே ஒரு 4 நாள் ஆயிரும். சரி, பேர்லாக்கை திறந்தோன்னே எல்லாம் அக்கா வருது. விட்டா கதவே கையோட வந்துடும் போல். சரி, இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த ட்ராயரில் ஹேமர் இருக்குங்க. என்னடா அது, இந்த கேமில் எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு தெரில. ஓகே, கிளவி வரலன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, சவுண்டை போட்டே வருதான்னு பாருங்களே. இப்போ பெல்லை அடிச்சு விட்டே பார்ப்போம் இப்போயாவது வருதானே. ஓகே, எல்லாத்தையும் கழட்டி விட்டு எல்லா பிளாங்கையும் வந்துருச்சுங்க. ஆனால் நம்மளை பார்த்துருச்சா பார்க்கலையானே தெரில. சரி, பார்த்தாலும் இப்படிலாம் துரத்துனா நாளைக்கு ஆயிருமே. எவ்வளோ ஸ்லோவாக நடக்குதுன்னு பார்த்தீங்களா? அட பாவிகளா, நான் என்னைக்குடா கேமை முடிக்க இப்படிலாம் நடந்தா? ஓகே, படியில் தான் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக தான் வருது. சரி, இதில் வரும்போது கதவை வேறு பூட்டிகிட்டே வருது. ஓகே, ஹேமரை தூக்கி போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு கீ பார்த்தேனே. ஓகே, மாஸ்டர் கீ, இதை அப்படியே தூக்கி போட்டுக்குவோம். ஏன்னா எல்லாத்தையும் கலட்டணும்னு இதை எடுத்து தான் எஸ்கேப் ஆக முடியும். இன்னும் நமக்கு என்ன வேணும்? ஓகே, இது வேணும், செயின் கட்டரு. இந்த கேமில் செயின் கட்டர் இருக்காது. அங்கே பாருங்கள், கண்ணு தெரில, இந்தா தான் நிற்கிறேன், அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கு. இதில் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஓகே, கிளவி போயிருச்சா இல்லை மேலே வருதான்னு தெரிலையே. மேலே தான் வருதா? ஆமாம், இப்போ தான் கண்ணு முன்னாடியே போகிறேன், இன்னும் பார்க்கல. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, காதும் கேட்க மாட்டேது, கண்ணும் தெரிய மாட்டேது, நடக்கவும் தெரில. ஒருவேளை நிஜமான கிளவியை கிரியேட் பண்ணுறேன்னு பண்ணிட்டானுங்களோ? சரி, ஏதோ ஒன்று, நம்ம இப்போ கீழே தாங்க போனோம். பேசாமல் பெல் அடிச்சுட்டு நம்ம ஓடிட வேண்டியதா? இந்த பெல் அடிச்சுட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோன்னு தெரில. ஓகே, நம்ம போய் எப்பயும் போல் பாத்ரூம் வழியாகவே குதிச்சிட வேண்டியதா? ஓகே, என்னங்க அதுக்குள்ளே வந்துருச்சு? ஒருவேளை பக்கத்தில் இருந்திருக்கும் போல். சரிங்க, நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா சிசர் வேணும், நிறையா வேணும். இப்போ நம்ம கிச்சனில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, இந்த ட்ராயரில் இல்லை போல். ஓவனில் இருக்கா? ஆமாங்க, ஓவனில் என்ன சேஃப் கீ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, சேஃப் கீ வேறு மேலே தான் ஓப்பன் பண்ணணுமா? அந்த கிளவியும் மேலே தான் இருக்குது. அது கீழே வர்றதுக்குள்ளே ஒரு 10 ஜென்மம் முடிஞ்சிடும். ஓகே, இருங்க போய் பார்ப்போம் வந்துருச்சா இல்லையான்ட்டு. சரி, வரலன்னு தான் நினைக்கிறேன், எப்படியோ வந்திருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம பெல் அடித்தாதான் வரும் போல். ஓகேங்க, இப்போ பெல் அடிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. நானும் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே வரவே மாட்டேது. ஓகே, பெல் அடித்தாச்சு, இப்போயாவது வருமா? சரி, இப்போ தான் இறங்கவே ஆரம்பிச்சிருக்கோம் போல். எங்கடா இன்னும் ஆளை காணோம்? இந்த வந்துருச்சுங்க ஒரு வழியாக. இப்போ பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக நடக்குதுல்ல படிக்கட்டில். அங்கே பாருங்கள், தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடிட்டே வந்துருக்கு. ஓகேங்க, ஒரு வழியாக ஆடி அசைஞ்சு கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு கிளவி வந்திருக்கு. இப்போ நம்ம மேலே போய் சேஃப் கீ வச்சு சேஃபை திறந்துட வேண்டியதா? சரிங்க, இப்போ சேஃபில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ரிமோட் கண்ட்ரோலாம் என்னடா எடுக்க முடியல? ஓ, ஒரு பொருளை போட்டுட்டு எடுக்கணும் போலையே. சரி, இப்போ போய் நம்ம ரிமோட் கண்ட்ரோல் வச்சு அந்த ரூமை திறந்து பார்த்துடுவோம். இப்போ கிளவி இந்த சைடு தான் வரும், ஏன்னா நான் வரும்போது
பெல்லை அடிச்சுட்டு தான் வந்தேன். சும்மாவே வீடு வெளிச்சமாக தான் இருக்குது. அப்போ எதுக்கு இந்த டார்ச்சை கொடுத்தாயன்னு தெரில. ஒருவேளை சொட்டை மண்டியை பார்க்குறதுக்கு கொடுத்துருப்பாயிலோ. அட பாவிகளா, இன்னும் வரலையாடா? நினச்சேன்டா நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு. ஓகே, வருதா என்னன்னு தெரில. சரி, லைட்டாக பார்ப்போமா, வெளியில் போய் பார்த்துருவோமா, இல்லை இன்னும் இருக்க சவுண்டை போடுவோமா, காது கேட்டுச்சான்னு வேற தெரில. ஓகேங்க, காத்திருந்து கிளம்புனாவே ஆயிடுவேன் போல். அதனால எகிரி குதிச்சு வந்துட்டேன். சரி, உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா சிசரு. ஸோ நம்ம வயரை பார்த்திங்கன்னா அந்த சிசரை வச்சு தான் கட் பண்ணோம். சரிங்க, ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு. அடுத்து கீழே கட் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல மாற்றி வச்சுருப்பாங்க, பின்னாடி ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஒழிச்சைக்கில் சும்மா தான் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் பின்னாடி எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ கிளவி வந்திருக்குமே நம்ம போட்ட சவுண்டுக்கு. அப்படின்னா ஒரு ரவுண்ட் அடிக்க விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, வந்துருச்சா என்ன? இல்லைங்க, இன்னும் இந்த கிளவி வரல. நினச்சேன்டா நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு. ஐயோ, இது பேர்ல கீயா வந்துருச்சுங்க. சீக்கிரம் இந்த கீயை தூக்கிட்டு ஓடணுமே. ஓகே, நம்மளை பார்த்துருச்சு, ஆனால் நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவும் முடிஞ்சுச்சு. அப்புறம் என்ன, போயிட்டு வரேன்.